வச்சிருக்கீங்க. எவ்வளவு போனது? இது பாகிஸ்தான்ல இருந்தும் பாருது. இதுல உப்பு மண்பின் இது மலைக்கு பிறகு இது வந்து பால் சுறான்னு சொல்றது. ஏன் பச்சை மீன் விற்காதுன்னா பச்சை மீன் பச்சை தண்ணியா இருக்கு. நல்லெண்ணத்தில் எடுங்க 2000 ரூபா. தலையோட வர கருவாடுகள்லாம் சின்ன சைஸ். இது பெனங்கற்கண்டு கல்லாக்க பருத்தித்துறை பால் நெத்திலி. பால் நெத்திலி என்று சொல்லி 24,000 கொடுத்து வாங்குவீங்கன்னால். ஹலோ வணக்கம் உறவுகளே, நான் சந்தனேஷ். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இந்த கருவாட்டுன்ற விலை வந்து என்ன மாதிரி வந்து போன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னால் இப்போ வந்து கடந்த சில ஒரு நாட்களில் வந்து எங்கள்கிட்ட யாழ்ப்பாணத்துலேயும் இலங்கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னால் சரியான காற்றும் புயலமாக இருந்துச்சு. அப்போ அந்த வகையில் வந்து இந்த கருவாட்டின் விலை வந்து இப்போ தற்சமயம் வந்து என்ன மாதிரி வந்து மாறி இருக்குன்னு சொல்லி வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ நாங்கள் இப்போ எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இந்த பண்ணை வீதியில் வந்து இருக்கிற பிஎம் பருத்தித்துறை கருவாடு கடைக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து நிறைய கருவாடு வச்சுருக்கோம். வகை வகையாக வந்து அப்படியெல்லாம் குமிச்சு போட்டு அப்படி பார்த்தோட ஆசை வரும். எல்லா வகையான கருவாடும் இருக்குது. அப்போ நாங்கள் இன்றைக்கி இந்த கருவாடு வந்து என்ன விலை போகுது, வேறு என்னென்ன மாதிரியான கருவாடு வந்து இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். முக்கியமாக ஊரில் வந்து எங்கள் சேனலுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே இந்த பண்ணை வீதியில் வந்து பார்த்தீங்கன்னால் இந்த கருவாடு கடை இருக்குது. பாருங்கோ, பிஎம் பருத்தித்துறை கருவாட்டு கடை. ஏன்னா அப்படி உள்ள போவோமா? அப்படி நாங்கள் விரைக்கில் 2வது கடையா, சிக்னல்லேருந்து விரைக்கில் 2வது கடை. பாருங்கோ, அப்படியே எல்லா வகையான கருவாடும் அப்படியே வச்சிருக்கணும். ரைட், உள்ளே போவோம். அண்ணா வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி மழையெல்லாம் காணுமோ? காணாத மாதிரி தான் கிடக்கு. என்னண்டு காணாத மாதிரி தான் தெரியும். உண்மையாக காணாதோ? அதான் இந்தியாவில் குறை வேணாம். இந்தியாவில் குறை, டவுனுக்கு குறை, ஜாழ்ப்பாணம் டவுனுக்கு குறை. அதான் ஏன்னா சும்மா வந்து வெள்ளம்ன்றது மட்டும்தான். மற்றபடி பார்க்க போனால் மழை குறைன்னு சொல்லலாம். வெள்ளத்துக்கு மேலே பில்டிங்கை கட்டினா வெள்ளம் நிற்கிறாங்க. அது உண்மை. அந்த மாதிரி வந்து அப்போ என்னன்னா கூட கடைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய மாட்டால் இந்த மலைக்கு பிறகு வந்து இந்த கருவாட்டு விலை வந்து என்ன மாதிரி வந்து போகும்னு சொல்லி நிறைய பேர் தெரியாது. அப்போ நாங்கள் எடுத்து போட்டாலும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். இந்த வருஷ காட்சியும் தானே. ஆமாம், வந்து வெளிநாட்டுக்கு வந்து யாராவது வாங்கிட்டு போகணுமென்றால் அவைக்கு உதவியாக இருக்கும். அது என்னென்ன வகையான கருவாடு வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்கன்னால் ஏன்னா எங்கள்கிட்ட இப்போ மழை நேரங்கள் எடுத்து கீறி போட கருவாடா செய்யல தானே. முதல் செஞ்ச கருவாடு தான். சில பேர் வேணுமெண்டா தங்களோட சுயநலத்துக்காக விலையை கூட்டி கஷ்டம்னு சொல்லி விற்கிறாங்க. கட்டா கருவாடு இருக்கு, கருங்கனி பாறை இருக்கு, அரக்குலான்னு சொல்றது, இந்த வஞ்சிரம்னு சொல்றாங்க அது இருக்கு, தலபத் இருக்கு, பால் சுறா கருவாடு இருக்கு, சூற மீன் இருக்கு. பால் சூறா கருவாடும் இருக்கு. நிறைய பேர் வந்து அந்த பால் சூறா கருவாடு வந்து தேடுறேன். என்ன வந்து சில பேருக்கு பத்தியத்துக்கு அப்படி வந்து பால் சுறா இருக்கு. அந்த வளையான்னு சொல்லி சிங்களத்துல சொல்றது, தமிழ்ல சூற மீன் இருக்கு. திருக்க கருவாடு இருக்கு. அதெல்லாம் இருக்கு. திருக்கை இருக்கு. ஓகே. அப்ப நீங்க எனக்கு ஒரு காலம் கூட வீடியோ சொல்லி கருவாடுகளை காட்ட சொல்றேன். அவர் காட்டுவார், நான் வெளியில சொல்றேன். சரி, ஓகே. தம்பி ரிலாக்ஸன் வாங்க தம்பி. இப்போ வந்து எங்கேருந்து பார்ப்போம்? வெளியே வந்து அங்கேருந்து பார்ப்போம் முடியுமா? நீங்கள் அங்கே நெத்தலியை முதல் இதை பார்ப்போம் முதல் கருவாட்டை. சரி, ஓகே. இதை பாருங்க. இந்த கருவாடு இது கட்டா. கட்டாண்ணா? இது கட்டா. இது வந்து இஞ்சத்தை கருவாடு. எங்கிட்ட இங்கே வடமாகாணத்து கடலில் குடி வர்ற மீனில் போடுற கருவாடுகள் இது. தலையோட வர கருவாடுகள்லாம் இஞ்சத்தை கருவாடுகள். தலை இல்லாமல் அது எந்த கடையில் விற்றாலும் அது இம்போர்ட் கருவாடு. அது வெளிநாடுகள்லேருந்து வர்றது. போய் சொல்லி மன்னார்ன்னு சொல்கிறாங்க, சில பேர் பருத்தித்துறைன்னு சொல்கிறாங்க. இங்கே வடமாகாணத்தில் குடிவர்ற மீனில் போடுற கருவாடு எல்லாமே தலையோடு தான் போடுறது. தலையோட போடுறது. இன்னொன்று கருங்கனி பாறை என்று ஒன்று இருக்கு, அதை காட்டுங்க. கருங்கனி பாறை இது இது கட்டா. இது கருவாட்டுக்கு நல்லா இருக்கும். 100க்கு 100% கருவாடுன்னு சொன்னால் கட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இது எந்த சந்தையிலையும் பச்சை மீன் விற்காது. ஏன் பச்சை மீன் விற்காதுன்னா பச்சை மீன் பச்சை தண்ணியாக இருக்கும். எது பச்சை மீன் பச்சை தண்ணியாக இருக்கும் அது கருவாட்டுக்கு நல்லா இருக்கும். இது கருங்கனி பாறை என்று சொல்கிறது. இது சந்தையில எல்லாம் மீன் விற்கும் பாறை என்று சொல்லுவாங்க. அந்த அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னென்னு சொன்னால் பின்னுக்கு திருப்புங்க. இதில் வந்து செதில் இருக்காது. கட்டாக்கு செதில் இருக்காது, பாறைக்கு செதில் இருக்கும். செதில் இருக்கு. ரெண்டாவது இது வந்து எல்லா சந்தையிலையும் மீனாக விற்கும். பச்சை மீனின் டேஸ்ட்டு கருவாட்டுக்கு நல்லா இருக்கும். சந்தையிலே தான் பாறை என்று சொல்கிறது. விஷயம் தெரிஞ்சவங்க கருங்கனி பாறை என்று சொல்கிறது அதை கட்டா. இது ஒரு சந்தையிலே மீன் விற்காது. 100க்கு 100% கருவாடு என்று சொன்னால் கட்டா தான் டேஸ்ட்டு. அதுக்கு பிறகுதான் மிச்சம் எல்லாம். இதுவும் கட்டா தான். இந்த இம்போர்ட் கட்டா. இது வெளிநாட்டிலேருந்து வாருது, பாகிஸ்தான்லேருந்தும் வாருது,
ஒமான்ல இருந்து வாரது, இந்தியால இருந்து வாரது, கோவா மாலதீவுல இருந்து வாரது இம்போர்ட் கட்டா. இது என்னன்னு சொன்னா இதுவும் கடல்லான் பிடி வர்றது, உப்புல ஊற வச்சு கரண்ட்ல காய வைக்கிறது. அது கடல் தண்ணி சேர்ந்த உப்போட வெயில்ல காய வைக்கிறது. அது என்ன போனா அது இதா இது வெறும் கிலோ 1700 தான் போகுது. இது 1700 ரூபா. இது வந்து கட்டால வந்து இம்போர்ட் அது. இது 3800 ரூபா போகுது கிலோ. இஞ்சத்தியா 1800 ரூபா. ஓ இஞ்சத்தியா 3800 ரூபா கட்டா. இஞ்சத்தை கட்டா. ஓகே. இந்த கரங்கண்ணியும் வந்து 3500 ரூபா போகுது கிலோ. 3500 ரூபா தானே. ஓகே ரைட். இது மிஞ்சத்தை கருவாடு. மிஞ்சத்தை கருவாடு ரைட். அடுத்தது இது வந்து சூர மீன் என்று சொல்றது. இது பலையா. சிங்களத்துல பலையான்னு சொல்ற சூரை. இது கிலோ இப்போ 1500 ரூபா போகுது. 1500 ரூபா போகுது. பரவாயில்ல. இது வந்து அரக்குலா வஞ்சுரம் என்று இந்தியாவிலே வஞ்சுரம் என்று சொல்றவங்க. இங்க அரக்குலா பெரிய சைஸ் அரக்குலான்னு சொல்றது, சின்னதா அஞ்சலான்னு சொல்றோம். ஓகே. இது இப்போ கருவாடா போகுது 4000 ரூபா போகுது கிலோ. ஒரு கிலோ 4000 ரூபா. 4000 ரூபா போகுது. இது சும்மா சாதாரணமா வெட்டி வச்சால் எத்தனை நாள் இருக்கும் வந்து நார்மலா? கொண்டே ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்ல போடணும். வைக்கணும். உலகத்தில் எங்கே பாவிக்கிறனாலும் சரி ஃப்ரீசரில் வச்சு பாவிச்சா தான் நீங்கள் சாப்பிட்றீங்களோ சாப்பிடலையோ 5 வருஷம்னாலும் அப்படியே கிடக்கும். நல்லா இருக்கும். வெளியில் வச்சா என்னதான் 365 நாள் கருவாடை காய வச்சு வெளியில் வச்சாலும் 7-8 நாளில் பூஞ்சினம் பிடிக்கும். அதே மாதிரி நெத்தலி கிடக்கு. நெத்தலி தலை உடைச்ச நெத்தலியும் இருக்கு, தலையோடையும் இருக்கு, தலை உடைச்சு 2ஆ கிழிச்சதும் இருக்கு. ஓகே. தலையோட நெத்தலி காட்ட சொல்றேன், தலை உடைச்சதை காட்ட சொல்றேன். தலை உடைச்சு 2ஆ கிழிச்சதையும் பாருங்க. பாப்போம். அண்ணா உடைச்சி பெங்களுக்கு முன்னாலே காட்டாரு. தலை உடைச்சு 2ஆ கிழிச்சதையும் காட்டுங்க. அப்படி நிறைய கருவாடு இருக்குது பாருங்க. நிறைய பேர் வந்து இங்கே வாங்கிட்டு போகுது. நம்ம யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த கடை வந்து சரியான ஒரு ஃபேமஸ் கூட. பெரும்பாலும் பருத்துற கருவாடுனால் எல்லாரும் வந்து விரும்பி வேணும். இப்போ இந்த கடையை பார்த்தீங்கன்னால் பிஎம் பருத்தித்துறை கருவாடு கடைன்னா அந்த பேரே இருக்கும். இதை பாருங்க. இது ஊர் நெத்தலி, இஞ்சத்தியா வெள்ளை நெத்தலி. அதை பாருங்க. அது தலை உடைச்சி நெத்தலி 2ஆ கிழிச்சிருக்கு. அதை பாருங்க உங்களுக்கு பின்னால. தலையை உடைச்சி 2ஆ கிழிச்சிருக்கு பாருங்க. தலையை உடைச்சி அப்படி 2ஆ கிழிச்சிருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா இது எவ்வளோ போனா கிலோ? இது 2000 ரூபா போகுது கிலோ. கிலோ 2000 போகுது. தலையை உடைச்சி நெத்தலியை 2ஆ கிழிச்சிருக்கு. அப்படி பாதி ஏன்னா பாதி இருக்கு. இது தலையோட என்ன? இது இந்த நெத்தலி 1800 ரூபா போகுது. 1800. இதனால அந்த பருத்தித்துறையில கட்கோளத்தில் பிடி வர்ற நெத்தலி. எத்தான அந்த பால் நெத்தலி வெள்ளி என்று சொல்றாங்க. பால் நெத்தலி வெள்ளி நெத்தலி. இது காரல் கருவாடுன்னு சொல்றது. காரல். ஆமா. எவ்வளோ போகுது? இது காரல் வரும் இப்போ 800 ரூபா போகுது. கிலோ 800 ரூபா. 800. பரவாயில்ல. இது பொரிக்கிறதுக்கு இல்லைன்னா சொதி வைக்க நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். தம்பி நீங்கள் ஒரு பால் சுறா ஒருக்கா காட்டி விடுங்க, திருக்கையும் ஒருக்கா காட்டி விடுங்க. பால் சுறா காட்டி திருக்க காட்டுங்க அவருக்கு. இந்த பால் சுறா கருவாடு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ காட்டுறேன் இல்லைங்க. ஓகே. ஆக்கள் போட்டும் மடிவாங்க. அதுக்கப்புறமா பேக் பண்ணி கொடுக்கணும் கஸ்டமருக்கு. பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்து இப்போ உள்ள நிறைய பேர் வந்து இப்போ நிற்கணும். அதனால் இப்போ பொஸ் வந்து கதைக்க மாட்டார். இப்போ ஒரு தம்பியோர் அனுக்கிறாரு. அவரால் எங்களுக்கு இந்த முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கருவாடு பாருங்க அடுக்கி வச்சிருக்கணும். இதில் பற்றி நாங்கள் இப்போ விளக்கமாக ஒவ்வொன்றோட பார்க்க போகிறோமா. எல்லாம் வந்து ஒவ்வொரு வகையான கருவாடுகள் ஒவ்வொரு மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்குது. ரைட். எங்கேருந்து பார்ப்போம்? இதை பார்ப்போம். இது வந்து மன்னார் நெத்தலி என்று சொல்லுவாங்க. மன்னார் நெத்தலி. இது வந்து 1200 ரூபா போகுது கிலோ. 1200 ரூபா போகுது. இது மன்னார்லேருந்து தான் பெறுறது மன்னார் நெத்தலி. ஓகே. இதை பாருங்க. இது வந்து முல்லைத்தீவுல இருந்து வரும் முல்லைத்தீவு நெத்தலி. முல்லைத்தீவுலேருந்து வர நெத்தலி. இது முல்லைத்தீவு நெத்தலி. இங்கே பாருங்க முல்லைத்தீவு கருவாடா. இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக உப்பு இருக்கும். உப்பு இருக்கும். இது அந்த பருத்து என்னல போகுது? இது 1400 ரூபா போகுது. 1400 ரூபா. இதை பாருங்க. இது அந்த பருத்தித்துறையில இருந்து வர்றது. பருத்தித்துறையில கட்கோளம் என்ற சொல்லி ஒரு இடத்துல இப்படி வர்றது இந்த நெத்தலி. இதுல உப்பு மண்பின் எதுவுமே இருக்காது. நல்ல நெத்தலி. உப்பு மண்பின் எதுவுமே இருக்காது. பார்க்கவே உங்களுக்கு விளங்கு வந்த நெத்தலியில.
மற்றது இது வந்து அந்த பருத்தித்துறை நெத்தலி பருத்தித்துறை பால் நெத்தலி என்று சொல்லுவாங்க பாப்பம் பருத்தித்துறை பால் நெத்தலி பால் நெத்தலி என்று சொல்றது வருஷத்துல ஒரு கதை இது பிடிவாடு இந்த நெத்தலி ரைட் நல்ல பெருசா பெரிய நெத்தலி நல்ல நெத்தலி ஓகே ஓகே இது எவ்வளவு போகுது இது வந்து கிலோ 2000 போகுது தலையோட கிலோ 2000 போகுது கஸ்டமருக்கு பாரத பொறுத்து நாங்கள் கொடுப்போம் எல்லா டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறோம் கொடுப்பீங்க ரைட் மற்றது இந்த செக்ஷன்ல வந்து தலை உடைச்ச நெத்தலி இருக்குது தலை உடைச்ச இது வந்து அந்த பருத்தித்துறை நெத்தலி பார்த்தீங்களே அதுலேயே தலை உடைச்சிருக்குது வெளியில் கொண்டு வராங்க சில இடத்துல தலை வெயிட்டை கொண்டு போக மாட்டாங்க தலை உடைச்சா தான் கொண்டு போவாங்க அதுக்காண்டியே தலை உடைச்சி வச்சிருக்கோம் வடிவா டவுல் பொழுத்தையும் போட்டு மனம் வெளியே வராத மாதிரி பேக் பண்ணியும் கொடுக்குறோம் கொடுப்போம் இதுவும் தலை உடைச்சது தான் இதுவும் தலை உடைச்சது எல்லாம் இதில் ஒரே விலையா விலையெல்லாம் இது வந்து 3500 போகுது 3500 போகுது இது 3000 ஒரு கிலோ இது சின்ன ஐரா நெத்தலி என்று சொல்லுவாங்க இது வந்து கடலும் ஆறும் சேர்ற இடத்துலாம் பிடிபடும் கடலும் ஆறும் சேர்ற இடத்துலாம் பிடி வர்றது ஐரானத்தில் இதில் முட்டு முழுதா உப்பு இருக்காது இது என்ன செய்யறோம்னா தலை உடைக்கக்கூடாது தலையோடையே நிறைய வெங்காயம் போட்டு பிரட்டணும் சூப்பராக இருக்கும் கேட்க உங்களுக்கு முட்டு முழுதா உப்பு இருக்காது நிறைய வெங்காயம் போட்டு பிரட்டி எடுக்கும் மண்குன்னு எதுவுமே இருக்காது இது வந்து 3500 போகுது இப்போ 3500 போகுது சூப்பராக இருக்கு இது வந்து அந்த பருத்தித்துறை பால் நெத்தலி பார்த்தீங்களே அதுலேயே தலை உடைச்சது இது தலை உடைச்சது தலை உடைச்சது முதல் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தலையோட அப்படியே வந்தாலும் இருக்குது பால் நெத்தலி இது வந்து பார்த்தீங்கன்னா தலை உடைச்சதா தலை உடைச்ச பால் நெத்தலி என்ன அது எவ்வளோ போகுது இது 4000 போகுது ஒரு கிலோ 4000 ஏன் அந்த விலை என்று சொன்னால் ஒரு கிலோ நெத்தலி எடுத்து தலை உடைச்சா 250-300 கிராம் தலை கழிவு போகுது அதுக்கு தான் அந்த இது வந்து சூட கருவாடு நடுந்தீவில் இருந்து வர்றது தலையெல்லாம் வெட்டி குடலெல்லாம் எடுத்துருக்கு செவிலெல்லாம் தட்டி இருக்கு இது கிலோ குறைவு தான் 1400 தான் போகுது கிலோ 1400 போகுது இதான் முல்லைத்தீவு நெத்தலி தலை உடைச்சு 1400 பார்த்தீங்களே தலையோட இது பார்த்துனாங்க தலையோட தலையோட 1400 பார்த்து நீங்கள் அதே நெத்தலி தலை உடைச்சது 2500 போகுது 2500 போகுது 2500 போகுது தலையோட தலை உடைச்சது ஓகே ஓகே மற்றது இதை பாருங்க இது வந்து என்ன மாதிரி இது வந்து தலையை உடைச்சு நெத்தலியை 2ஆ கிழிச்சு நடு முள் எடுத்துருக்கு உங்களோட போஸ்மா காடுங்க தலையை உடைச்சு நெத்தலியை 2ஆ கிழிச்சிருக்குது முள்ளுக்குள்ள எதுவுமே இருக்காது நல்ல நெத்தலி இது வந்து நிறைய வெங்காயம் போட்டு பிரட்டணும் புட்டு கொத்து இடியாப்ப கொத்து அது கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ சொன்ன விலை வந்து இது வந்து 3800 போகுது 3800 போகுது வேற மற்ற ஐட்டங்களை பார்ப்போம் பார்ப்போமா இதெல்லாம் பற்றி பார்ப்போங்க இது வந்து ரால் கருவாடு தான் ரால் கருவாட்டிலே வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு எங்கள்கிட்ட இதை பாருங்க இது வந்து பெரிய சைஸ் இது வந்து டைகர் ரால்னு சொல்லுவாங்க பெரிய சைஸ் 3 கிலோ 4 கிலோ ரால் எடுத்து அபிச்சு காய போட்டால் தான் 1 கிலோ ரால் வரும் இது 1 கிலோவா 1 கிலோ எவ்வளோ போகுது இது வந்து 8000 போகுது கஸ்டமருக்கு நாங்கள் குறைச்சி தான் கொடுக்குறோம் அடித்த விலை கொடுக்க மாட்டோம் குறைச்சி தான் கொடுக்குறோம் நார்மலாக கொடுப்பீங்க தெரியுமா இது வந்து 6500 போட்டு கொடுக்குறோம் 6500 நான் பார்த்து செய்வோம் இது வந்து 2ஆவது சைஸ் இது மெஷின் இது கொஞ்சம் இது வந்து உங்களுக்கு பார்த்து குறைச்சி போட்டு தரலாம் இது வந்து 6500 அடிச்சிருக்கிறது உங்களுக்கு 4800 4500 மட்டும் போட்டு தரலாம் இது வந்து சின்ன சைஸ் இது வந்து இது வந்து வெங்காயம் மிளகா போட்டு பிரட்டலாம் குழம்பு வைக்க எல்லாத்துக்கும் ஓகேயா இருக்கு சின்ன சைஸ் இதுல உப்பு இருக்காது உப்பு இருக்காது நல்ல அவிச்சு தானே காய போட்டுருக்கு இது வந்து உங்களுக்கு 3500 போட்டு 3500 போட்டு 4500 அடிச்சது 3500 500 கொடுக்கலாம் இது வந்து கூனி என்று சொல்றது கூனி என்று சொல்றது சம்பளுவல் வரையல் முட்டை உரைக்கும் போது எல்லாத்துக்கும் போடுவாங்க இதுல மண்கிண்டு இருக்காது அடிச்சு 2-3 தடவை அடிச்சு தான் போட்டுருக்கு பேக் பண்ணி க்ளீன் பண்ணி தான் இருக்கு டஸ்ட் இருக்காது குறைச்சி போட்டு தரலாம் உங்களுக்கு இது வந்து 1000 போட்டு தரலாம் 1000 இப்படி லூஸ் ஆயிருக்கு அரிக்காம கொள்ளாம இருக்கு அது வந்து 2000 போகுது இது வந்து பருத்தித்துறையிலேருந்து தான் பெறுது பருத்தித்துறையில் வள்ளியூரக்குறிச்சின்னு சொல்லி ஒரு இடத்துல இருந்து தான் பெறுது இது பனங்கற்கண்டு கல்லாக்காரம் பருத்தித்துறையில் வல்லுரக்குறிச்சின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது பனங்கற்கண்டு கல்லாக்காரம் மட்டும் சொல்லுவாங்க குழந்தை பிள்ளைகளுக்கு பெரியாக்களுக்கு சரி சளி கண்டா பாலில் ஒரு கட்டி போட்டு கொடுத்தா சளி இருமல் எல்லாம் வெட்டும் இதெல்லாம் முக்கியமாக வெளியிலேருந்து வராக்கள் இதைத்தான் கண்டிப்பாக அள்ளி கொண்டு வாங்க 10-15 பேக்கெட் எடுப்பாங்க ஏன்டா இது முக்கியமான சாமான் உண்டு விலையே வந்து 1/4 கிலோ 250 கிராம் 3000 ரூபா போகுது 250 கிராம் 3000 ரூபா 3000 ரூபா போகுது ரைட் உண்மையான நினைக்கிற இந்த விலை போக சொல்லி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பெனங்கற்கண்டு ரைட் அடுத்தது இங்கால பார்த்தீங்கன்னா இது என்னது அண்ணா இது பெனங்கட்டி பருத்தித்துறை திக்கத்திலேருந்து தான் பெறுது எந்த கலப்படமே இல்லை நல்ல பெனங்கட்டி மார்க்கெட் விலைக்கு எல்லாம் விற்கும் சீனியல் மாவுல எல்லாம் போட்டு ஓலையில் வர்றது இது வந்து கலப்படம் இல்லை தனியாக இதுதான் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்டா பண்ணி பார்க்கலாம் சாப்பிடுவான் அப்புறம் சாப்பிட கொடுத்து தான் கஸ்டமருக்கு கொடுப்போம் அப்படியா அடுத்து
இதெல்லாம் வெளியில கொண்டு வரேன்னு சொன்னா கணம் கட்டி ப்ரௌன் பேக் போட்டு பேக் பண்ணி கொடுப்போம் 25 நாளே கசியாம கொள்ளாம இருக்கும் அங்க கொண்டு போன பிறகு டீப் பிரிட்ஜ்லயோ நார்மல் பிரிட்ஜ்லயோ போட்டா விலகாம கொள்ளாம 5 வருஷமானாலும் அப்படியே அடுத்தது வேப்பம்பு வடகம் இருக்குன்னா வாழைப்பூ வடகம் இருக்கு எங்கள்கிட்ட இது வந்து வேப்பம்பு வடகம் இது மருத்துவ குணத்துக்கு எல்லாம் நல்ல சாமான் இது ஓகே என்ன வந்து 1/4 கிலோ வந்து 1800 ரூபா போகுது 2000 அடிச்சிருக்கு 1800 ரூபா போட்டு தரலாம் ஓகே ஓகே ரைட் இப்போ சீசன் இல்லை தானே வேப்பம்பு இது எவ்வளோ சொன்னீங்க விலை வந்து இது வந்து 3800 3500 ரூபா போட்டு தரலாம் 1700 பணம் கட்டி ஓகே ஓகே பார்த்து குறைச்சி போடுவோம் சரியா இதில் வந்து முதல்ல மாசி சம்பளம் அதெல்லாம் இது வந்து மாசியும் இருக்குன்னா ராலும் இருக்கு ஒரு அரைக்கு போடுவோம் 2 பிராண்ட் இருக்குது இது வந்து ரோகிணி என்ன ரோகிணி பிராண்ட் இது வந்து ரங்கிரி என்று சொல்றது இது நல்ல இதுல வந்து ரோகிணி தான் டேஸ்டா இருக்கும் இது வந்து தமிழாக்கள் தான் செய்யறது இது வந்து முஸ்லீமாக்கள் செய்யறது ஓகே ஓகே இது நல்லா இருக்கு 1300 உங்களுக்கு 1000 போட்டு தரலாம் 1000 போடுங்க 300 டிஸ்கவுண்ட் பண்ணி 1000 போட்டு தரலாம் கருவாடு வளண்டா குறைச்சி தரலாம் இது வந்து அடிச்ச விலையில இருந்து கணக்க குறைக்கலாம் 300 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம் ஓகே மற்றது இதுலயே 1/4 கிலோ 1 கிலோ எல்லாம் இருக்கு சைஸ் அங்க மேல வேறங்க அது 1 கிலோ ரோகிணிന്റെ இது ரங்கிரிന്റെ 1 கிலோ ஒவ்வொரு சைஸ்ல மற்ற 1/4 கிலோவும் இருக்கு 100 கிராம்லயும் இருக்கு இதெல்லாம் சின்ன டப்பா சும்மா இங்க உள்ளூராக்கள் நம்மள இப்படி வாங்கி இது சின்னது இது சின்ன இதெல்லாம் என்ன விலை இது வந்து 250 ரூபாய் 250 ரூபாய் ஓகே 100 கிராம் நல்லா இருக்கு வேணா மற்றது வேற இதெல்லாம் வந்து என்ன இது வந்தன்னா மாசி கட்டி உடைச்ச தூள் இது வந்து சம்பல்வல் வரையலுக்கு கூட நல்ல டேஸ்டா இருக்கு சம்பல்வல் வரையலுக்கு எல்லாம் போடுவாங்க இதுல 1/4 கிலோ 1/2 கிலோ இருக்குது ஒரிஜினல் மாலதீவுல இருந்தா இந்த மாசி கட்டி வரும் ஸ்ரீலங்கால இங்க தான் உற்பத்தி செய்வாங்க என்னல போகுது இது வந்து 1/4 கிலோ வந்து 1300 போகுது 1000 போட்டு கொடுக்குறோம் இது வந்து 1/2 கிலோ வந்து 1900 போகுது 1800 போட்டு கொடுக்குறோம் இதுலயும் 1 கிலோ இருக்கு எல்லாம் சைஸ்லாம் இருக்கு இதை பத்தி ஏன் சொல்லல இது என்ன மாதிரி இது வந்து பால்சுரான்னு சொல்றது பத்திய தேவைக்கெல்லாம் கொடுப்பாங்க பத்திய தேவைக்கு இதான் கொடுக்குறது பெரும்பாலும் வந்து இந்த கருவாடு வந்து சரியான ஒரு தட்டுப்பாடு கஷ்டம் நானே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒரு தேவைப்பட்டது ட்ரை பண்ணி பார்த்தேன்னா அப்போ வந்து இந்த பால்சூரா வந்து கருவாடு வந்து ஒரு இடம் கிடைக்கல இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கடையில இருக்கு பாருங்க வந்தா தரமான பால்சூரா அப்படி உங்களை பார்க்கவே தெரியும் அப்படி முழுசா இருக்குண்ணா அப்படியே முழுசா இருக்கு ஏன்னா எந்த விதமான கலப்படம் ஒன்றுமே இல்லை உப்பு நல்லா குறைச்சி தான் போட்டு ஓகே இதெல்லாம் என்ன போகுது இது வந்து கிலோ வந்து 3800 ரூபா போகுது 3800 கிலோ பால்சூரால என்ன பரவாயில்ல ஓகே ஏன்னால் மீனே வந்து 1 கிலோ நான் நினைக்கிறேன் 3000 தான் போகும் பச்சை மீன் பச்சை மீன் ரைட் நான் கூட எடுக்கிறதால குறைச்சி எடுத்து பார்த்து போட்டு கொடுக்குறோம் நல்லா இருக்கு பார்க்க நல்லா சாஃப்டாக இருக்கு என்ன நல்ல மஸ்கெட் மாதிரி நல்ல இது வந்து கனவா கருவாடு கனவா இது வந்து இந்த ஜெஃப்னா கனவா கனவா ஜெஃப்னா கனவா இது வந்து ரிங்கோ கனவா இது திருவண்ணாமலையில இருந்து வராது இது வந்து கிலோக்கு வந்து உங்களுக்கு 8000 போகுது கிலோ 8000 போகுது இந்த கனவா இது வந்து கிலோ 24000 ரூபா விற்கிறது 20000 ரூபா போகுது ஏன் பச்சை கிலோ 24000 ஏன் அந்த விலை என்று சொன்னா பச்சை கனவா வந்து கிலோவே 2800 ரூபா போகுது நம்பர் 1 4 கிலோ எடுத்தா தான் 1 கிலோ கனவா வரும் கனவா விலை தான் எப்பவும் கருவாட்டுக்குவே கனவா தான் கனவாயில வந்து இந்த கருவாடு கனவா வந்து 1 கிலோ 24000 ரூபா போகுது 1 கிலோ சும்மா விலை பச்சை கனவா விட கருவாட்டுக்கு டேஸ்ட் கனவா விரும்பி எடுப்பாங்க பார்த்தீங்களா உண்மையாக வந்து உங்களை யாரும் தேவைன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து வாங்கி பாருங்க இதெல்லாம் வந்து நான் உண்மையாக ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படியான கருவாடெல்லாம் பார்க்குறேன் சரியா இந்த கருவாடுல வந்து இந்த கனவா கருவாடு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குமா சமையலுக்கு 24000 கொடுத்து வாங்கிங்கன்னால் கண்டிப்பாக பிடிச்சா வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க ரைட் அடுத்தது வேறு இந்த இறால் தனிச்சாது என்ன இப்போ நீங்கள் கோதோட முன்னுக்கு பார்த்தீங்களே இதில் பார்த்தீங்களே அது வந்து கோதெல்லாம் உடைச்சு காய போட்டுருக்குது இது வந்து 13 கிலோ இறால் எடுத்து அவிச்சு காய போட்டு கோது உடைச்சா தான் 1 கிலோ சதை வரும் அதுக்கேற்ற மாதிரி 1/2 கிலோ போகுதுன்னா 10000 ரூபா 15000 ரூபா விற்கிறது 10000 ரூபா போட்டு கொடுக்குறோம் இது கிலோ 20000 போகுது கிலோ 20000 போகுது கிலோ 20000 இது இந்த கோது உடைச்ச இறால் கருவாடு தனிச்சாதை மட்டும் ஓகே ரைட் வேற ஐட்டங்கள் இது வந்து மட்டி கருவாடுன்னா மட்டியா உங்களுடைய வருது மட்டி கருவாடு எதுவுமே வராது
ரைட் இது நிறைய வெங்காயம் போட்டு பிரட்டி எடுக்க லெவல் பண்ணுறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இது என்ன இதெல்லாம் விரும்பி எடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு 1/2 கிலோ 4000 ரூபா கூட. 1/2 கிலோ 4000 ரூபா. மட்டி கருவாடு. மட்டி கருவாடு கூடுதலாக விரும்பி எடுக்கிறவாங்க நிறைய பேர். அப்படியா, சூப்பர். மற்ற நல்ல மோர் மிளகாய் எல்லாம் இருக்குங்க. மோர் மிளகாய், மோர் மிளகாய், உப்பு மிளகாயில் மோர் மிளகாய். இது வந்து நிறைய உப்பு அடிக்கும். இல்லை, உப்பே இருக்காது. உப்பே இருக்கா? மோர்லாம் ஊற வச்சு விற்கிறது. என்ன போகுது? சன்னதியிலேருந்து தான் எங்களுக்கு வாரது. கிலோ வந்து 3500 ரூபா போகுது. கிலோ 3500 ரூபா. இதில் 2500 அடிச்சிருக்குது. இது 1/2 கிலோ. இது 1/2 கிலோ. இது 1/2 கிலோ. உங்களுக்கு 3500 ரூபா போட்டு தரலாம். 3500 ரூபா ஒரு கிலோ. ஒரு கிலோ உப்பு மிளகாய் வேண்டாம், விலை குறைவு. ஓகே, இது மோர் மிளகாய். ரைட். அடுத்தது வாங்க. இது வந்தன்னா தலபத்துன்னு சொல்லுவாங்க. தலபத். கூடுதலாக சிங்கள ஆக்கள்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. தலபத்துன்னு சொல்லுவாங்க. கிலோ வந்து 3800 ரூபா போகுது. 3800 ரூபா போகுது. இது வந்து அந்த அரக்குலா இருக்கு தானே, பார்த்தீங்களே? அரக்குலால ஒரு இனம் தான் இது. இந்த மீனுண்ட ஒரு இனம் அரக்குலா. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தலபத்துன்னு சொல்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இறைச்சி துண்டு மாதிரி தான் இருக்கு. முள்ளுக்குள்ள எதுவுமே இருக்காது. பீஃப் சம்பல், மாட்டிறைச்சி சம்பல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 750 கிராம் இறைச்சி எடுத்து வத்த வச்சு போடுவாங்க. மாட்டிறைச்சி கொஞ்சம் விலை தானே, இது கொஞ்சம் விலையாக தான் இருக்கும். 2480 ரூபா. 2450 ரூபா போகுது இந்த போத்தல். இந்த போத்தல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பீஃப். ஓகே, பீஃப் சம்பல். மாட்டிறைச்சி சம்பல். ஓகே, அதெல்லாம் பார்த்தாச்சு. அப்போ ரைட். ஓகே, சரி மக்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் வந்து இந்த மலைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னால் இந்த கருவாட்டு இந்த விலை வந்து என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி இந்த டிசம்பர் மாதம் 2025 வருஷ காட்சியில் வந்து ஆடிருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சால், அதாவது யாழ்ப்பாண டவுனில் இருந்து இந்த பண்ணைக்கு போகிற வீதியில் பார்த்தீங்கன்னால் பிஎம் பருத்தித்துறை கருவாட்டு கடை இருக்கும். அங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வடிவாக காய்ச்சி பேசி வாங்கிக்கொள்ளலாம். அவங்க ஃபோன் நம்பர்லாம் வந்து எங்கள்கிட்ட வீடியோவில் கொடுத்து போகிறோம். நீங்கள் வந்து வெளிநாடு வந்து பார்த்தீங்கன்னால் அவங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து அப்படி எங்களோட வீடியோவில் வரும். நீங்கள் கால் பண்ணி கேட்டு உங்களுக்கு தேவையானதை வந்து நிறைய அந்த பேக் பண்ணி உங்களை பாஸ் பண்ணி வேணும்னு சொன்ன வேல். அப்போ நாங்கள் இப்போ இதோட முடிக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. மற்றது இந்த வீடியோ பற்றின கருத்தை எங்களுக்கு தெரிவிங்கோ. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.